கல்யாணத்துல பார்த்தீங்கன்னா, ஆனந்தி ரொம்பவே சோகமா இருக்கிற விஷயத்த வந்து இங்க மீனாட்சி வந்து நோட் பண்ணிடுறாங்க. இதனால அடுத்தடுத்து பல பிரச்சனைகள் பெருசா வந்து நடக்க போகுது. ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அண்ட் இதே மாரி இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸோட எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒவ்வொருத்துலயுமே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ இந்த பக்கம் வந்து ஆனந்தியோட கல்யாணம் இப்போ பயங்கரமாக வந்து களை கட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா இந்த அந்த கல்யாணத்தில் யாருக்கும் இது ஆனந்திக்கு விருப்பம் இல்லை, கல்யாணம் நிற்க போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கடைசியில் சொல்கிறதில்ல. கரெக்டாக வந்து கயல் இந்த விஷயத்த வந்து பேச வரும்போதே இந்த இவர் தர்மலிங்கம் பார்த்தீங்கன்னா ஊடலை வந்து தடுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு. அது ஏன்னு தெரியல. ஒரு வேளை தர்மலிங்கத்துக்கு வந்து கயல் வந்து எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒரு வேளை வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுதோ என்னமோ தெரியல. ஸோ அதனால தான் வந்து ஊடலை ஏதாவது கயல் யாருக்கிட்டையாவது பேசிக்கிட்டே இருந்தால் போதும் உடனே வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, ஆனந்தி வந்து ஒரே பொண்ணு தங்கச்சி இல்லை, கல்யாணம் அப்படிங்கிறதுனால வந்து இந்த மாதிரி கயல் வந்து ரொம்பவே கண் கலக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனத்தையாவது சமாளிச்சுக்கிட்டு தான் வந்து இருக்காங்க. ஆனால் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியலை. ஸோ இதுக்கப்புறம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி தர்மலிங்கமும் பார்த்தீங்கன்னா கையல்கிட்ட எந்த விஷயத்தையுமே அவ்வளோவா வந்து கேட்டுக்கல. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஏது அப்படின்னு கூட வந்து கேட்டுக்கல. அப்படியே அவர் பாட்டுக்கு கேஷுவலாக தான் வந்து இருக்காரு. ஸோ 2 பேரையுமே வந்து ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே கீழே இறக்கிட்டு வந்து டான்ஸ் ஆடவும் வந்து வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட ஆனந்தி வந்து ரொம்பவே சோகமாக தான் தன்னோட ஃபேஸை வந்து வச்சுட்டு எதையோ பறிகொடுத்த மாதிரியே நின்றுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ எவ்வளோதான் கௌஷிக் வந்து ஆட கூப்பிட்டாலுமே வந்து ஆனந்தி அந்த இடத்த விட்டு நகராமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க. கயல் வந்து எவ்வளவோ தூரம் சொல்கிறா, ஆனந்தி கொஞ்சம் நார்மலாக இரு, ஏன்னா நீ பண்ணுறதை பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலுமே ஆனந்தி வந்து என்னால் முடியலக்கா, எனக்கு வந்து இங்கே நிற்கவே வந்து எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரியாக இருக்குது, அழுகையாக வருதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ ஆனந்தி, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, உனக்காக தான் நான் இவ்வளோ தூரம் எல்லாத்தையுமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கேன். இதை கூட உன்னால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியலை அப்படின்னா வேறு என்ன தான் என்ன பண்ண சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கயல் வந்து கோவப்படுறாங்க. ஸோ ஷாலினியும் வந்து சொல்கிறா, ஷாலினி என்ன ஷாலினி அது ஷாலினியும் சொல்கிறாங்க, ஆனந்தி அண்ணி தான் வந்து இவ்வளோ தூரம் நமக்காக வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவங்களுக்காக கொஞ்சம் உன்னால் அட்ஜஸ்ட் பண்ணி கூட வந்து போக முடியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேங்க்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கயல் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. என் தங்கச்சியோட காதலை வந்து நான் சேர்த்து வைக்க போகிறேன்னா, இல்லை என் குடும்பத்தை வந்து நான் காப்பாற்ற போகிறேன்னா, அவ்வளோ தூரம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நீங்களே பார்க்குறீங்களா இல்லையா, அவங்க ஒட்டுமொத்த சந்தோஷத்தையுமே கெடுத்துட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படிங்கிற போது எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே வந்து தெரியலை. எனக்கு அவ்வளோ வருத்தமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்தை நிறுத்தணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆனந்தி வந்து அக்கா என்னக்கா என்னக்கா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன என்ன பண்ண சொல்கிற, என்ன இங்கே நடக்கிற விஷயத்த நீயே பார்க்குறியா இல்லையா, இந்த கல்யாணம் முடிவானதுலேருந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இவ்வளோ சந்தோஷப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. அதுவும் குறிப்பாக அம்மா, அவங்க இவ்வளோ சந்தோஷத்தில் நான் வந்து இருந்து பார்த்ததே கிடையாது. எப்பயுமே நம்ம குடும்பத்தில் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கவே வந்து முடியலை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து உனக்கு கல்யாணம் நிச்சயமானதுக்கு அப்புறம் தான் அம்மா இவ்வளோ தூரம் சந்தோஷமா இருக்காங்க. இப்போ இப்படி ஒரு விஷயத்த நான் அவங்க கிட்ட போய் எப்படி வந்து சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கயல் ரொம்பவே வந்து மனசு நொந்து போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனந்திக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, ஷாலினிக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆளுக்காளுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சை தூக்கி வச்சுட்டு ஒவ்வொரு பக்கமுமே வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் வந்து இருக்காங்க. ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீ இப்படியே இருந்து அப்படின்னா நீ எதுக்கு இப்படி இருக்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. கொஞ்சமாவது நீ நார்மலாக இருக்க பாரு, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கையில் அங்கேருந்து கிளப்பி வந்து போயிடுறாங்க. ஷாலினியும் வந்து சொல்கிறாங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் அண்ணி சொல்கிறத கேளு ஆனந்தி, கொஞ்சம் நீ நார்மலாக இரு, உன்னால் முடியலைனாலும் நீ கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோ. ஏன்னா இப்போதைக்கு நமக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அண்ணி வந்து அந்த விஷயத்த சொல்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து தான் ஆகணும். நீ இந்த மாதிரி அழுதுட்டோ இல்லை வந்து நீ மூஞ்சை வந்து உம்முன்னு வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லாருமே எதுக்காக கல்யாணம் பொண்ணு இப்படி இருக்குது, இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த விஷயம்லாம் அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே அவங்க மனசுக்கு வருத்தப்படுவாங்க. அதனால தான் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி ஷாலினி, நான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்தோடனே அங்கே வந்து எல்லாருமே சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. கௌஷிக் வந்து டான்ஸ் ஆடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாருமே பயங்கரமாக வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து கொஞ்ச நேரம் ஆனந்தி வந்து நார்மலாக இருக்கா. திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாலுவோட ஞாபகம் வந்துடுது. அதனால மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சோகமாயிடுறாங்க. நம்ம தான் பாலுவை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கோம். ஆனால் பாலு என்ன பண்ணுறான்னு ஒன்றுமே வந்து தெரிய மாட்டேங்குது.
ஒருவேளை வந்து நம்மள விட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டானோ என்னமோ! நம்ம மட்டும் அவன இப்படி நெனச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோமே! அப்படிங்கிற மாரி வந்து ரொம்பவே சோகத்திலயும் பார்த்தீங்கன்னா, அப்படியே நின்னுகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது, மீனாட்சி பார்த்தீங்கன்னா, எதேர்ச்சியா வந்து ஆனந்திய பார்த்துடுறாங்க. என்ன இவ எப்ப பார்த்தாலுமே இப்படியே இருக்காளே சோகமா, கொஞ்சம் கூட சிரிக்க மாட்டேங்கிறா. தனக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு கலை வந்து அவளோட ஃபேஸ்ல கொஞ்சம் கூட இல்லையே! அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சுட்டு, மியூசிக் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது, அந்த மியூசிக்க வந்து நிறுத்துங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறுத்திடுறாங்க. என்ன ஆனந்தி உனக்கு என்னாச்சு? எதுக்காக நீ இப்படி இருக்க? நானுமே உன்ன நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சிரிக்க மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிற, எதையோ பறிகொடுத்த மாரியே நின்னுகிட்டு இருக்க. என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏதாவது வேணுமா? இல்ல ஏதாவது உடம்பு சரியில்லையா? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து கயலுக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இவங்க இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஆனந்தி வந்து தன்னோட மனசுல இருக்கிற விஷயத்த எல்லார் முன்னாடியும் ஓப்பனா உடைச்சு சொல்ல போறாங்களா? இல்ல இப்பயுமே மறைச்சுட்டு அப்படியே வந்து எல்லாத்தையும் அக்கா பார்த்துக்கட்டும் அப்படிங்கிற மாரி வந்து பழையபடி செல்ஃபிஷாவே இருக்க போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க.